திருச்சி கிழக்கில் போட்டியா என்ற கேள்விக்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் பதிலளித்திருக்கிறார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். இன்னும் முடிவெடுக்கவில்லை என்று முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் சென்னையில் பேட்டியளித்திருக்கிறார். திருச்சி கிழக்கில் போட்டியா என்ற கேள்விக்கு இன்னும் முடிவெடுக்கவில்லை என்று முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் சென்னையில் பேட்டியளித்திருக்கிறார். சட்டமன்ற தேர்தலில் கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்டு அதிர்ச்சி தோல்வியடைந்தார் மு க ஸ்டாலின். இந்நிலையில் திருச்சி கிழக்கில் இடைத்தேர்தல் வர இருக்கும் நிலையில் திருச்சி கிழக்கில் போட்டியா என்ற கேள்விக்கு இன்னும் முடிவெடுக்கவில்லை என்று தெரிவித்திருக்கிறார். மு க ஸ்டாலின் விரைவில் சட்டமன்றம் செல்வார் என்று கே என் நேரு கூறியிருந்தார். இந்நிலையில் திருச்சி கிழக்கில் போட்டியா என்ற கேள்விக்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் பதிலளித்திருக்கிறார். இன்னும் முடிவெடுக்கவில்லை என்று தெரிவித்திருக்கிறார். விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ராஜ்குமார். திருச்சி கிழக்கில் இடைத்தேர்தல் வர இருக்கிறது. இந்நிலையில் அந்த தொகுதியில் மு க ஸ்டாலின் போட்டியிடுவாரா என்ற எதிர்பார்ப்பு தொடர்ந்து இருக்கக்கூடிய நிலையில் அந்த கேள்விக்கு இன்னும் முடிவெடுக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். என்ன விவரம்? திமுகவினுடைய முன்னாள் அமைச்சரும் திருச்சி மாவட்ட செயலாளர் கே நேரு சமீபத்தில் திமுகவினுடைய நிர்வாகிகள் தொண்டர்களிடம் பேசும்பொழுது திமுக தலைவர் மு க ஸ்டாலின் சட்டமன்றத்திற்கு விரைவில் வருவார் என்று பேசப்பட்டு இருந்தது. இந்த சூழ்நிலையில் இடைத்தேர்தலில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் போட்டியிடுகிறாரா என்ற ஒரு கோணத்தில் திமுகவினுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் மிகுந்த ஆவலுடன் இந்த பேச்சு மிகுந்த ஒரு எதிர்பார்ப்புடன் இருந்தது. இந்த சூழலில் சற்று நேரத்திற்கு முன்னதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுகவினுடைய தொண்டர் நிர்வாகிகளை சந்தித்தார். அப்பொழுது செய்தியாளர்கள் நாம் திருச்சி இடைத்தேர்தலில் நீங்கள் போட்டியிடுகிறீர்களா என்ற ஒரு கேள்வியை முன்வைத்தோம். அப்பொழுது அவர் போட்டியிடுவது குறித்து இன்னும் முடிவெடுக்கவில்லை என்ற ஒரு தகவலை திமுக தலைவர் மு க ஸ்டாலின் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருந்தார். இடைத்தேர்தல் அறிவிப்புகள் இன்னும் சில நாட்களில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இடைத்தேர்தலில் திமுகவினுடைய வியூகங்களும் இடைத்தேர்தலில் யார் போட்டியிடுவார் என்ற பேச்சுக்கள் பரவலாக இருக்கிறது. அதே போல திமுக தலைவர் மு க ஸ்டாலின் இடைத்தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்று திமுகவினுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் எதிர்பார்க்கிறார்கள். குறிப்பாக திருச்சி கிழக்கு போட்டியிட வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருப்பதாக கூறுகிறார்கள். அதனுடைய ஒரு நோக்கத்தில்தான் முன்னாள் அமைச்சர் கே என் நேரு பேசியதாக தெரிவிக்கிறார்கள். எனவே இந்த ஒரு சூழ்நிலையில் திருச்சி கிழக்கில் நீங்கள் போட்டியிடுகிறீர்களா என்ற ஒரு கேள்விக்கு இன்னும் முடிவெடுக்கவில்லை என்ற ஒரு பதிலை திமுக தலைவர் மு க ஸ்டாலின் சற்று நேரத்திற்கு முன்னதாக அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்திருந்தார். திருச்சி கிழக்கில் போட்டியா என்ற கேள்விக்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் இன்னும் முடிவெடுக்கவில்லை என்று தெரிவித்திருக்கிறார். சட்டமன்ற தேர்தலில் கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்டு அதிர்ச்சி தோல்வியடைந்த நிலையில் திருச்சி கிழக்கில் இடைத்தேர்தல் வர இருக்கிறது. இந்நிலையில் அந்த தொகுதியில் மு க ஸ்டாலின் போட்டியிடுவாரா என்று எதிர்பார்ப்பு எழுந்த நிலையில் இன்னும் முடிவெடுக்கவில்லை என்று தெரிவித்திருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜ்குமார். திருச்சி கிழக்குல நீங்க போட்டிடுறதா முன்னாள் அமைச்சர் நேரு ஒரு பேச்சு இருக்காப்ல, நீங்க மீண்டும் வருவீங்கன்னு சொல்லியிருக்காரு. திருச்சி கிழக்குல நீங்க போட்டிடுறதா முன்னாள் அமைச்சர் நேரு ஒரு பேச்சு இருக்காப்ல, நீங்க மீண்டும் வருவீங்கன்னு சொல்லியிருக்காரு. திருச்சி கிழக்குல நீங்க போட்டிடுறதா முன்னாள் அமைச்சர் நேரு ஒரு பேச்சு இருக்காப்ல, நீங்க மீண்டும் வருவீங்கன்னு சொல்லியிருக்காரு.